ஓகே, ஒரு 1 ஹவர்ல எத்தனை இடியாப்பம் பண்ணலாம்? கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 இடியாப்பம் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு அரை கிலோவுக்கு மேலே சிப்ஸ் வந்துருச்சு. கையில் எவ்வளோ காய் நம்மளால கட் பண்ண முடியும்? ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, 1 ஹவரில் 100-150 கிலோ உங்களுக்கு வெட்டலாம். இது வந்து சிக்கன் கட்டிங் மிஷினுங்க. லெக் பீஸ்னால் நம்ம இப்படி வச்சா போதும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா வெக் கிரைண்டடுன்னு கிட்டத்தட்ட பெரிய பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள தாங்க வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு 4 மிஷின் தான் பார்க்க போகிறோம். நம்ம பக்கத்தில் ஒரு மிஷின் வச்சுருங்க. ஆக்சுவலி இது என்ன மிஷின்க்கா? இது வந்து இடியாப்பம் மிஷின் ஆக்சுவலி. ஓகே, இப்போ கேட்ரிங்ஸ்காரங்க, இந்த ஹோட்டல்காரங்கெல்லாம் இடியாப்பம் நம்ம ரவுண்டாக தருவாங்க இல்லையா ஆமாம். ஸோ அது பண்ணுற மிஷின். நம்ம எத்தனை கையில் வச்சு பொழிய முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 5-6 அது இல்லை, ஒரு ஆவரேஜா ஒரு 20ன்னு எடுத்துக்கலாமே. இந்த ஒரு மிஷின் இருந்தா நீங்க எவ்வளவு இடியாப்பம் வேணாலும் பண்ண முடியும். ஓகே, ஒரு 1 ஹவர்ல எத்தனை இடியாப்பம் பண்ணலாம்? கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 இடியாப்பம் பண்ணலாம். அக்கா, அந்த மிஷின் எப்படிக்கா ஒர்க் பண்ணுது? ரொம்ப ஈஸி. நம்ம இடியாப்பம் மாவு ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதுதான் வந்து இடியாப்ப புளியிற நாளி. இதுல வந்து நம்ம இந்த மாவை வந்து ஃபில் பண்ணிட்டு உருளை வந்து இங்கே வைக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்டன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து இடியாப்பம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பிளேட் தான், ஃபுட் கிரேடட் தான், எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லை. வந்து இது ரொட்டேட் ஆகும், இதுலேருந்து மாவு வந்து ஆக்சுவலாக வெளியே வரும். அக்கா, அந்த மிஷினை இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த க்ரீன் பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்டன், இது வந்து ஹைட்ராலிக் மாடலு. லெஃப்ட் திருப்பிச்சுன்னா மேலே வந்து ஏறும், இதே வந்து இப்படி ரைட் சைடு திருப்பினோம்னா கீழே வந்து இறங்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு, ஸ்லோவாக சுற்றுறதுக்கு இந்த ட்ரே வந்து கண்ட்ரோல் இருக்கு. இது வந்து டைமர். ஓகேங்களா, 4 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு இடியாப்பம் புளிஞ்சிரும். அது காமிக்கிறதுக்கு இந்த டைமர். இது வந்து வோல்டேஜ் காமிக்கிறதுக்கு இந்த டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கு செமி ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் இன் சென்ஸ் அந்த 4 செகண்ட்ஸ் சொன்னேன்ல, அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இதே வந்து எனக்கு செகண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், என்னோட தேவைக்கு கொஞ்சம் பெருசாக போடணும், கம்மியாக போடணும்னா செமி ஆட்டோமேட்டிக் வச்சிடலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின். வந்து உங்களுக்கு கேட்ரிங்ஸ்காரங்களுக்காகட்டும், ஹோட்டல்காரங்களுக்காகட்டும் ரொம்ப ஈஸியான மிஷின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 1 ஹவரில் உங்களுக்கு வந்து 400 பீசஸ் தாராளமாக பண்ணலாங்க. இது வந்து மல்டிபிள் பிளேட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு இந்த மாதிரி மாற்றி அந்த பிளேட் ஆக்சுவலி இந்த மிஷின் கூட ஆட் ஆகி வந்துருமாக்கா? ஆட் ஆகி வந்துடும். நம்ம ஒரு 5 to 6 பீசஸ் தருவோம். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். மற்ற பக்கத்துலலாம் வந்து நம்மளுக்கு எம்எஸ்ல கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரஸ்ட் ஃபார்மேஷனோட ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அக்கா, இது என்ன மிஷின்க்கா? முதல்ல வந்து இடியாப்ப மிஷின் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா, இதுவும் அதே மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் தான். இது என்னன்னா, நம்ம நேந்திரன் சிப்ஸ், மரவள்ளி சிப்ஸ் எல்லாம் போடுவோம்ல, கையில எவ்வளவு தூரம் கட் பண்ண முடியும், அதுக்கு பதிலாக இந்த மிஷின். ஓ, அப்போ நேந்திர சிப்ஸும் மரவள்ளி சிப்ஸ் கட் பண்ணி தர மிஷினாக்கா? ஆமாங்க. அக்கா, அந்த மிஷின் எப்படிக்கா ரன் பண்றது? இந்த நான் காமிக்கிறேன் வாங்க. பாத்தீங்கன்னா இது மோட்டார். ஆக்சுவலா இந்த மிஷினை ரன் பண்றதுக்கு இந்த மோட்டார் தான் யூஸ் ஆகும். ஸோ இங்க ஸ்விட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டருக்கு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா மோட்டார் ஆன் ஆயிடும். இது ஆஃப் ஆன் எல்லாமே இருக்கு. நம்ம ஆன் பண்றோம். இப்போ ஆன் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா ஆன் பண்ண மிஷின் ஆன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பனானாவை எப்படி சைஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து நேந்திரங்காய், நேந்திர பழல நேந்திரங்காய், அதுவே அவ்வளோ அழகா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பரா வருதுக்கா. ஆமா, அழகா சைஸ்லாம் கரெக்டா வருதுக்கா. ஆமா, இது ரொம்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்போ பண்றீங்களே, கைக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா? ஒன்றும் ஆகாது. இது இந்த பாருங்க, நான் இப்படி தானே வைக்கிறேன், என்ன ஆகுது? ஒன்றும் ஆகல. ஓ, சேஃப், செம சேஃப். இது எப்படி நேந்திரன் சிப்ஸுக்கு போட்டோமோ அதே மாதிரி தான் இது, சேம் சிம்பிள் தான். ஆனால் வந்து நேந்திரன் சிப்ஸுக்கு இந்த ஹோல்ஸில் போட்டோம், மரவள்ளிக்கு இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து பெருசு இல்லையா, அளவு பெருசு. ஸோ அதனால நம்ம இதில் போடுறோம் மரவள்ளி. ஓகேவா, எப்படி வருது பாருங்க, சைஸ்லாம் நல்லா பெருசா வருது. ஆமா, நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு அரை கிலோவுக்கு மேலே சிப்ஸ் வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்குது ஸ்லைசஸ் எல்லாம்.
பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. அக்கா இதெல்லாம் சரி சூப்பராக கட் வச்சு இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னது? இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம வேலையை ஈஸியாக்கிறது தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 160 கிலோ கட் பண்ணும். நேந்திர சிப்ஸுனாலும் சரி, மரவள்ளி கிழங்கு சிப்ஸுனாலும் சரி, 1 ஹவரில் 160 கிலோ உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் என் கையிலெல்லாம் ஒன்றும் இதுவுமே இல்லை. இதே கையில் நம்ம கட் பண்ணோம்னா காரை பிடிக்கும். இதில் அவ்வளோ காரையே இல்லை. பாருங்கள் நான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். அக்கா இது என்ன மிஷினுக்கா இவ்வளோ காய்கறியாக வச்சுருக்கீங்க அரிஞ்சு? இது வந்து வெஜிடபிள் கட்டருங்க. ஓகே ஓகே, நம்ம இந்த கேட்ரிங்ஸு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு எந்த இடத்துக்கு நம்ம காய் கட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு இந்த மிஷின் இல்லாமல் ஒரு வேலையுமே ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கையில் எவ்வளோ காய் நம்மளால் கட் பண்ண முடியும். ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. 1 ஹவரில் 100-150 கிலோ உங்களுக்கு வெட்டலாம். காய்கறிங்களா? ஆமாங்க, ஆமாம். அந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி ஃபைனாக வந்து வெங்காயம் வந்து நம்மளால் கையில் வெட்டவே முடியாது. ஸோ இந்த மிஷின் இருந்தால் இந்த மாதிரி சன்னமாக வந்து நீங்கள் வெட்டலாம் ஆனியன். அதே மாதிரி பாருங்கள் இந்த கேரட் எல்லாம் பாருங்கள் அப்படியே போட்ட நினைச்சுக்கு இப்படி பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு. கேரட் ஆகட்டும், இந்த முட்டைக்கோஸ் ஆகட்டும். முட்டைக்கோஸ் எல்லாம் பெரிய டாஸ்க்கு நம்ம கட் பண்ணுறதெல்லாம். இந்த மிஷினில் பாருங்கள் எப்படி உங்களுக்கு பூ மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி பீட்ரூட்டெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு ஃபைனாக அப்படியே இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பூசணிக்காயெல்லாம் பாருங்கள். பூசணிக்காயில் இந்த சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணலாம். இதுக்கு நம்ம பொதுவாக உருளைக்கிழங்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷின் பாருங்கள் பூசணிக்காவை கூட இந்த மாதிரி கட் பண்ணுது. ஸோ இந்த பூசணிக்காவும் இதே ஷேப்பில் கட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெமன் ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த ஒரு மாதிரியே இருக்குது, ஒரே சைஸ்லேயே இருக்கும். இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னக்கா? இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரே மிஷினில் நீங்கள் டிஃப்ரெண்ட் மாடலில் நீங்கள் வெட்டிக்கலாம் இல்லையா ஆனியனு. அந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி தான் இது. இப்போ நீட்டமாகவும் வெட்டிக்கலாம், இந்த மாதிரி ரவுண்டாகவும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே தக்காளி கூட இது வெட்டி தருது இந்த மாதிரி ஸ்லைஸாக. இந்த மாதிரி பாருங்கள் ஃபைனாக நம்ம ஒரு சாலட்ஸ்க்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா வரும்ல, இந்த மாதிரி தக்காளியும் வெட்டிக்கலாம், உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி வெட்டிக்கலாம். டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் நம்ம மாற்றி போட்டு 1 ஹவரில் நீங்கள் 100-150 கிலோ வரைக்கும் எது வேணாலும் கட் பண்ணலாம். பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல், கேட்ரஸ், மெஸ்ஸு, ஈவன் இந்த காலேஜ் ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் குக்கிங் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஆன் ஆகும். ஆன் பண்ணோன்னே 2 செட்டப் இருக்குது நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறது. கொஞ்சம் பெரிய டைப் வெஜிடபிள்ஸ்னால் இதில் போட்டு இந்த ஹோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சின்ன சைஸ் காய்கறிகள்னால் இதில் போட்டு இதை வந்து இப்படி வைக்கிறோம், அதுவும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் இதோட ஆப்ரேஷன். வெரி ஈஸி. இது என்ன மிஷின்க்கா? இது வந்து சிக்கன் கட்டிங் மிஷினுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டியில் சிக்கன் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். இப்போ சிக்கனுக்குன்னே தனியாக சிக்கன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸு எல்லாமே இருக்குது. இல்லை நம்ம ரெகுலராக நிறையா கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 500 கிலோ 1000 கிலோன்னு கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்கே வந்து சிக்கனை பிளேஸ் பண்ணால் போதும், ஈஸியாக அதுவே கட் பண்ணிவிடும், ஒன்றுமே தேவை. இது ஆக்சுவலி இப்போ அந்த சிக்கன் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டலாமா? கண்டிப்பாக காட்டலாம். உங்களுக்கு நான் ஒரு டெமோவே காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அக்கா அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இது சும்மா ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான். ப்ளக்கை ஆன் பண்ணி விட்டுட்டு இது வந்து ரன் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேஃப்டி கார்டு உங்களுக்கு. ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இங்கே உள்ளே பாருங்கள் நல்லா இது ரொம்ப ஷார்ப்பு உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா அதுவே அப்படியே போயிடும் உங்களுக்கு, போனால் கட் பண்ணிவிடும். ஆமாம். இப்போ ஒரு கொஞ்சம் ஹார்டாக எலும்பாக இருக்கிற இந்த கீழே இருக்கிற லெக்ஸ் பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும்னா இந்த ஷார்ப் எட்ஜில் 2 லெக்ஸுக்கும் நடுவில் நம்ம இப்படி இது பண்ணிட்டா போதும், ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உள்ள. ஆமாம். பிரஸ்ட் பீஸுக்கு நம்ம இப்படி கையில் வைக்கலாம், பட் லெக்ஸ் பீஸ்னால் நம்ம இப்படி வச்சா போதும், ஜஸ்ட் வச்சா போதும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி இருக்குது பாருங்கள்.
இப்போ அழகா நம்மளுக்கு ஏற்ற பீஸ் நம்ம எந்த பீஸ் வேணா ஆமாம் 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 இது கொஞ்சம் பெருசாக பிரியாணி கட்டிங்காட்டம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி கிரேவி கட்டிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைஸ் வேணா நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். ஆமாம் ஆமாம் ரொம்ப ஈஸி. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு தான். அது ஃபுட் கிரேடட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 தான் வருது உங்களுக்கு. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப்டன் மோட்டர் 1 HP. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு 100% சேஃப்டியும் கூட, ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு சிக்கன் சென்டர் நடத்துகிறவங்க இந்த மிஷின் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு நாளைக்கு 1000 kgனாலும் பாட்டு கட் பண்ணிகிட்டே போடலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விங்ஸ் ஆகட்டும், பிரஸ்ட் பீஸ் ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான மாதிரியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்த மிஷின் மட்டும் இல்லைங்க, நம்மகிட்ட நிறையா மிஷின்ஸ் ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, கேட்ரிங்ஸ்க்கு, மெஸ்ஸுக்கு தேவையான A to Z எல்லா மிஷினுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மிஷினு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.